பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். நம்முடைய தமிழகத்தினுடைய கவர்னர் RSS ரவி அவர்கள் 2 நாள்களுக்கு முன்பாக ஓசூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி ஒரு தனியார் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் போய் வள்ளலாரை பற்றி பேசுகிறாரு. எந்த கருத்தை மையமாக வச்சு பேசினார்னா, வள்ளலார் சனாதன தர்மத்தை பாதுகாத்தவர் அப்படின்னு விரிவாக பேசியிருக்கிறார். அந்த பேச்சினுடைய தொடக்கத்தில் என்ன பேசுகிறாரு, வள்ளலார் பார்த்திங்கன்னா ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று, அப்படி இப்படிலாம் பேசி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் பேச்சு முடிக்கும்போது வள்ளலார் இந்த சனாதன மதம், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சனாதன மதத்தை பாதுகாத்தவர், அதன்படி நடந்தவர், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி தலித்துகளுக்கு பாதுகாப்பு தலித்துகளெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த கொடுமைகளெல்லாம் காப்பாற்றணும் பாடுபட்டவர், போராடினார், வந்தார், போனார் அப்படிலாம் சொல்லி கடைசியில் நம்ம கவர்னர் ரவி என்ன அப்படி முடிக்கிறாருன்னா, சனாதன தர்மத்தை பாதுகாத்தவர் வள்ளலார் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அந்த பேச்சு அப்படி முடித்து ஒரு அதாவது வரலாற்று திருப்பிவாதத்தை கவர்னர் பண்ணுறாரு. நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் தொடக்கத்திலே முருக பக்தர், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிவன் பக்தர், நடராஜர், சிதம்பரம் நடராஜர் அந்த கடவுளை கும்பிட்டது போன இதெல்லாம் இருந்துச்சு, உருவ வழிபாடை கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் பிற்காலத்திலே பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள், அவர்கள் இந்த சனாதன மதத்தில் சொல்லப்படுகிற ஜாதிய பாகுபாடு, மதவெறி சிந்தனை, இந்து மதத்திலே காணப்படக்கூடிய வர்ணாசிரம தர்மம், இதையெல்லாம் கண்டு இதனால் பார்ப்பனர்கள் இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள், போலித்தனமான ஒரு பக்தி பிரச்சாரம் செய்து கொண்டு இந்த மக்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், ஜாதியை வைத்திருக்கிறார்கள், மதத்தை துவேஷம் செய்கிறார்கள், இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தவறு, இதெல்லாம் கூடாது என்று சொல்லி, அந்த உருவ வழிபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஒரே அங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, ஒரே இனத்தவர், ஒரே சமூகம் அப்படின்னு 6ஆம் திருமுறையில் மிக தெளிவாக இது சம்பந்தமாக வள்ளலார் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வள்ளலாரை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு போட்டி அரசாங்கம் நடத்தக்கூடிய RN ரவி, இன்னும் சொல்லப்போனால் RSS ரவி என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தமிழகத்துக்கு கவர்னர் நியமித்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய ஊதுகுழலாக, பிஜேபியினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக, RSS சிந்தனையை தமிழகத்திலே விதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். இப்படி தான் செயல்படுறாரு RN ரவி கவர்னர். இதை சொல்லி தெரிய வேண்டியது அல்ல. சிதம்பரத்தில் சின்ன குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அது சிறார் திருமணம் என்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னுட்டு அரசாங்கம் சொன்னால், இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நானே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா சிறார் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிரான, சட்டத்துக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்தை RN ரவி வெளியிடுகிறார். இப்போ சமீபத்தில் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கவர்னர் மாளிகையில் நம்முடைய திருவள்ளுவருக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார் பாராட்டி. அந்த திருவள்ளுவருக்கு உடையை பற்றி பார்த்திங்கன்னா காவி சாயம் பூசி அதை காவி அங்கி அணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வச்சு இந்த நாட்டில் சமதர்மத்தையும் அறிவையும் நல்ல பண்புகளையும் போதித்த உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை காவி சாயம் பூசி இவர் இந்து மதத்துக்கு உரியவர், இந்து மதச்சாயம் பூசுகிறார் ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம சட்டசபையில் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடலை, அது பின்னாடி தான் பாடுவோம். இப்போவுமே பள்ளிக்கூடத்தில் கூட முதல்ல ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும், அதுக்கு பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்போது. இது தமிழகத்தினுடைய மரபு.
அது பொறுத்து கொள்ள முடியாமல் என்னன்னா அங்கேருந்து திட்டம் போட்டு சட்டசபைக்கு போகணும், ஏந்திரிச்சு ஏதாவது சாக்கு போக சொல்லிவிட்டு அந்த கவர்னர் உரையை வாசிக்காமல் போயிடணும் அப்படின்னு திட்டமிட்டே சட்டசபைக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு கவர்னரு? தேசிய கீதம் பாடலை, தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வெளியில் வராருன்னு சொன்னால், இவர் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து, காருக்கான பெட்ரோல்லேருந்து, உணவிலிருந்து, உடையிலிருந்து, இருக்கிற அந்த மாளிகையிலிருந்து எல்லாம் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை பல லட்சங்கள் ஒதுக்கீடு செய்து அதில் செலவு பண்ணிக்கிட்டு தமிழக மக்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவாக இல்லாமல் எங்கேயோ இருக்கிறான் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ரவி, கவர்னர் RN ரவி எவ்வளவு திட்டமிட்டு ஒரு வள்ளலார் நிகழ்ச்சியில் போய், வள்ளலார் பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்தை ஆதரித்தவர் அப்படின்னு பேசுகிறாருன்னு சொன்னால் உலக மக்கள்லாம் திரண்டு நேரம் அவருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா? எண்ணி பாருங்கள். கொள்கை முரண்பாடு, கொள்கை புரட்டு, ஒரு சனாதனத்துக்கு ஆதரவாக வள்ளலார் செயல்பட்டார் என்று சொன்னால் அப்படின்னு ஒரு பதிவை இவர் சொல்கிறார், கவர்னர் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கவர்னர் வேலைக்காக வரல. இங்கே என்ன பண்ணுறாரு? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, ஆட்சி இப்படி நடக்குது, போகுது வருது, அதனால் தமிழகத்தினுடைய ஆட்சி நிலைமை சரியில்லை, இந்த ஆட்சிக்கு எதிராக குழப்பம் செய்கிற ஒரு வேலையை ஆளுநர் ரவி திட்டமிட்டு அனுதினமும் நிமிடத்துக்கு நிமிடம், நாளுக்கு நாள், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு கருத்தை வெளியிட்டு இந்த நாட்டில் அமைதியை சீர்குலைக்கிற ஒரு வேலையை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் திட்டமிட்டு செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பாருங்களேன். இன்னும் சொல்லப்போனால் சாதி மதத்தை கடுமையாக எதிர்த்தவர் வள்ளலார். சாதி கூடாதுங்கிறாரு. ஒரு பயிர் முளைக்கிற பயிர் வாடி போச்சுனாவே தண்ணி இல்லாமல் அதை பார்த்து துயரம் அடைந்த வள்ளலார், துன்பப்பட்ட வள்ளலார், அவரை போய் சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக இருந்தார், சனாதன தர்மத்தை போதித்தார் என்று பாடுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு வரலாற்று புரட்டை கவர்னர் திட்டமிட்டு செய்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அருமை நண்பர்களே, வள்ளலார் எப்படி இறந்தார்? பார்ப்பனர்களால் கொல்லப்பட்டார். அதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இது பல பேர் சொல்கிறது கிடையாது. அன்றைக்கி தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் பார்த்திங்கன்னா ஒரு பேர் கார்ஸ்டியர் அப்படிங்கிற கார்ஸ்டியர் அவர் பேர். அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னால், வள்ளலார் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய புராணங்களையும் இதிகாசங்களையும் இது ஜாதிய பாகுபாடுகளை உருவாக்குறது, இதெல்லாம் மனித இனத்திற்கு மிகப்பெரிய தீங்கான நூல்கள், தீங்கானது வேதம், தீங்கானது உருவ வழிபாடு, இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்ததனுடைய காரணமாக வள்ளலாரை எலும்பு கூட கிடைக்காத அளவிற்கு ஜோதியிலே கலந்து விட்டார் என்று சொல்லி அவரை கொளுத்தி கொன்று விட்டார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? தென்னார்காடு மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் கார்ஸ்டியன் என்ற மாவட்ட ஆட்சியர் அதை தெளிவாக எடுத்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். இப்போ சொல்லுங்கள், எப்பயுமே பார்ப்பனுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? தனக்கு ஆவலை அப்படின்னு சொன்னால் கொலை செய்கிறது தான் அவங்களுடைய கடைசி உத்தி. அப்படி தான் காந்தியை கொலை பண்ணது, காமராஜர் வீட்டுக்கு தீ வச்சது தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறத கேட்கல, கடைசி வரையும் சொல்லி பார்ப்பான், கேட்கலன்னா அவனை மர்டர் பண்ணுறது தான் வேலை. அப்படி தான் வள்ளலார் பார்ப்பனர்களால் திட்டமிட்டு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு கற்பூரத்தை வச்சு கொளுத்திருக்கான். கற்பூரங்களை வைத்து கொளுத்தி எலும்பு கூட கிடைக்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாங்க பார்ப்பனர்கள், பார்ப்பன அந்த அக்ரஹாரத்து வாசிகள். இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதகத்தை செயலில் அவர் ஒழித்து விட்டு, அழித்து விட்டு, கொலை செய்து விட்டு, இன்றைக்கி RN ரவி என்ன பேசுகிறாரு? சனாதன தர்மத்திற்கு பாதுகாப்பாக இருந்தார், சனாதன தர்மத்தை வளர்த்தெடுத்தார் வள்ளலார் என்று பேசுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வரலாற்று குழப்பத்தை செய்வதற்குத்தான் RSS RN ரவி, கவர்னர் ரவி இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பதிவிலே அவருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அவதூறு, அற்ப விஷயம். ஆகவே நீங்கள் நன்றாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு கவர்னர் என்ன செய்யணும்? தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யலை.
அதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை, இந்து மத துவேஷ கருத்துக்களை இங்கே விதைப்பதற்காக, கொள்கை பிரச்சாரம் செய்வதற்காக இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார செயலாளர் மாரி செயல்படுகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடலூரில் இன்றைக்கி அவருடைய இந்த சன்மார்க்க மதம், அந்த மதத்தில் இன்னிய வரலையும் அந்த மக்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடுப்பு இன்னும் அணையாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்துக்கு சொந்தக்காரரான வள்ளலாரை திரிபுவாதம் செய்து இவர் காரன் ரவி இவர் சனாதன தர்மத்தை காத்தவர், சனாதன தர்மப்படி நடந்தவர் என்று ஒரு போலித்தனமான வரலாறை உருவாக்குவார். ஆனால் இதற்கு தமிழக மக்கள் பொறுத்திருக்க மாட்டார்கள், சரியாக பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.